வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று ஏப்ரல் 30ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 313ஆம் ஆண்டில் ரோம பேரரசின் மன்னர் லிசினியஸ் அனைத்து கிழக்கு ரோம பேரரசையும் ஒன்றாக மாற்றி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார். 1006ஆம் ஆண்டில் மிகவும் ஒளி கூடிய சூப்பர்னோவா SN 1006 லூபஸ் என்ற விண்மீன் கூட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. 1483ஆம் ஆண்டில் இதே நாளில் புளூட்டோ நெப்டியூனின் சுற்று வட்டத்திற்குள் வந்தது. இது 1503 ஜூலை 23 வரை அந்த வட்டத்திற்குள் இருந்தது. 1492ஆம் ஆண்டில் ஸ்பானியா கிறிஸ்தோபர் கொலம்பஸுக்கு நாடுகளை கண்டுபிடிப்பதற்கான தனது ஆணையை வழங்கியது. 1513ஆம் ஆண்டில் ஆங்கிலேய முடியாட்சிக்கு போட்டியிட்ட சஃபோல்க் இளவரசர் எட்மண்ட் டெலா போல் எட்டாம் ஹென்ரியின் ஆணைப்படி தூக்கிலிடப்பட்டார். 1636ஆம் ஆண்டில் 80 ஆண்டு போரில் டச்சு குடியரசு படைகள் ஸ்பானியாவின் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டையை 9 மாத முற்றுகையின் பின்னர் கைப்பற்றினர். 1789ஆம் ஆண்டில் நியூயார்க்கின் வால் ஸ்ட்ரீட் பெடரல் மாளிகையின் மேன்மாடத்தில் இருந்து ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்காவின் முதலாவது குடியரசுத் தலைவராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். 1803ஆம் ஆண்டில் ஐக்கிய அமெரிக்கா லூசியானா மாநிலத்தை பிரான்சிடமிருந்து 15 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு விலைக்கு வாங்கியது. 1838ஆம் ஆண்டில் நிகரகுவா மத்திய அமெரிக்க கூட்டமைப்பில் இருந்து விடுதலையை அறிவித்தது. 1897ஆம் ஆண்டில் ஜே தாம்சன் அணுவின் துகளான எலக்ட்ரானை கண்டுபிடித்ததாக லண்டனில் அறிவித்தார். 1900ஆம் ஆண்டில் ஹவாய் ஐக்கிய அமெரிக்காவின் ஒரு பகுதியாக மாறியது. 1937ஆம் ஆண்டில் பிலிப்பைன்ஸ் பொதுநலவாயம் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்குவது குறித்து கருத்து கணிப்பு நடத்தியது. 90 விழுக்காட்டினர் ஆதரவாக வாக்களித்தனர். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஹிட்லர் தனது மனைவி இவாவுடன் பியூரர் பதுங்கு அறையில் தற்கொலை செய்து கொண்டார். சோவியத் படைகள் பெர்லினில் ஜெர்மானிய நாடாளுமன்றத்தில் செங்கொடியை ஏற்றினர். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனியின் பர்த் நகரில் போர்க்கைதிகள் முகாமில் இருந்து 9000 அமெரிக்க பிரித்தானிய படையினரை சோவியத் செம்படை விடுவித்தது. 1955ஆம் ஆண்டில் இந்திய இம்பீரியல் வங்கியின் பெயர் பாரத ஸ்டேட் பேங்க் என மாற்றம் செய்யப்பட்டது. 1961ஆம் ஆண்டு K-19 என்ற முதலாவது சோவியத் அணு கரு ஆற்றல் மூலம் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் சேவைக்கு விடப்பட்டது. 1975ஆம் ஆண்டில் வியட்நாம் போரின் போது கம்யூனிச படைகள் சாய்கோ நகரை கைப்பற்றினர். தென் வியட்நாமிய படைகள் நிபந்தனையின்றி சரணடைந்ததில் வியட்நாம் போர் முடிவுக்கு வந்தது. 1980ஆம் ஆண்டில் யூலியானா முடி துறந்ததை அடுத்து பீட்ரிக்ஸ் நெதர்லாந்தின் அரசியாக முடிசூடினார். 1980ஆம் ஆண்டில் லண்டனில் ஈரானிய தூதரகத்தை முற்றுகையிட்ட தெற்கு ஈரானிய போராளிகள் அங்கிருந்த பலரை பணைய கைதிகளாக பிடித்தனர். 1982ஆம் ஆண்டில் திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டது. 1982ஆம் ஆண்டில் இந்தியாவின் மேற்கு வங்கத்தில் ஆனந்த மார்க்கம் என்ற அமைப்பைச் சேர்ந்த 17 துறவிகள் படுகொலை செய்யப்பட்டனர். 1999ஆம் ஆண்டில் ஆசியான் அமைப்பில் கம்போடியா இணைந்து கொண்டது. 2006ஆம் ஆண்டில்
ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களால் கடத்தப்பட்ட சூரிய நாராயணா என்ற இந்திய பொறியியலாளர் கழுத்து வெட்டி கொலை செய்யப்பட்டார். 2008ஆம் ஆண்டில் ரஷ்யாவின் கடைசி பேரரசர் 2ஆம் நிக்கோலஸ் பிள்ளைகளான இளவரசர் அலெக்சி, இளவரசி அனஸ்தாசியா ஆகியோரின் உடல் எச்சங்கள் ரஷ்யாவின் எகத்ரின்பர்க் நகரில் கண்டுபிடிக்கப்பட்டன. 2009ஆம் ஆண்டில் நெதர்லாந்தில் அரசி பீட்ரிக்ஸ் மீது கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டதில் 7 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர், 10 பேர் காயமடைந்தனர். 2012ஆம் ஆண்டில் இந்தியாவில் பிரம்மபுத்திரா ஆற்றில் பயணிகள் படகு ஒன்று கவிழ்ந்ததில் 103 பேர் உயிர் இழந்தனர். 2013ஆம் ஆண்டில் நெதர்லாந்தில் பீட்ரிக்ஸ் முடி துறந்ததை அடுத்து வில்லியம் அலெக்சாண்டர் மன்னராக முடிசூடினார். மேலும் ஏப்ரல் 30ஆம் நாளானது வியட்நாம் ஒருங்கிணைப்பு நாளாகவும், பர்குவேயில் ஆசிரியர் நாளாகவும், ஜெர்மனியில் தந்தையர் நாளாகவும், மெக்சிகோ நாட்டில் குழந்தைகள் தினமாகவும், பாகிஸ்தான் நாட்டில் மாவீரர் நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.